அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி விடுதலை போராட்ட வீராங்கனையான கேபி ஜானகி அம்மாள் பற்றி பார்க்க போகிறோம். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றை தங்களுடைய இன்னுயிரையும் வாழ்க்கை தியாகமும் செய்த பெண் வீராங்கனை பலர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தா முக்கியமான ஆளுமையாக இந்த கேபி ஜானகி அம்மாள் இருக்காங்க. ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீராங்கனையாக மட்டும் இல்லாமல் மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த மேடை நாடக கலைஞர்கள் மற்றும் சமூக புரட்சியாளர்கள் மற்றும் மக்கள் நலனுக்காக பாடுபட்டு சிறந்த அரசியல் தலைவரும் கூட. வறுமையிலும் ஒடுக்குமுறையிலும் வாழ்ந்த ஒரு எளிய மக்களினுடைய உரிமைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த கேபி ஜானகி அம்மாளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? இவங்க பார்த்தோன்னா நாடகங்கள் மூலம் தேசபக்தி ஏற்படுத்தியவர். இளம் வயதிலேயே மேடை நாடகங்களில் நடித்த இவங்க கம்பீரமான குரலால் பாடல்களால் மக்களிடையே விடுதலை உணர்வையும் தூண்டுறாங்க. முதல் பெண் கைதி தென்னிந்தியாவில் ஆங்கில அரசுக்கு எதிராக போராடி கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற ஃபஸ்ட்டு பெண் இவங்க தான். அதுதாங்க சிறப்பு. சரிங்களா? முதல் பெண் கைதியாக இவங்க. சத்தியாகிரக போராட்டம் 1940 நடக்குது. அதாவது காந்தி தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் செய்து சிறை தண்டனை பெற்றாங்க. தனிநபர் சத்தியாகிரகம் பார்த்துக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஜானகி அம்மாள் பங்கு பெற்றிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சுபாஷ் சந்திர போஸினுடைய ஆதரவாளர், அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொள்கையினால் ஈர்க்கப்படுறாங்க. இந்திய தேச இராணுவத்திற்கு INAக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்காங்க. அரசியல் பணியை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சியில் தொடக்க காலம் ஆரம்ப காலத்தில் 1936 காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் பொதுமுனை இயக்கம், பிற்காலத்தில் எளிய மக்கள் தொழிலாளர் மற்றும் விவசாயிகளுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை தன்னை இணைத்து கொள்கிறாங்க. அடுத்து மார்க்சிஸ்ட் பிரியும், கம்யூனிஸ்ட்லேருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1964 பிரியும். அதில் உருவாகும் போது தொடக்க கால தலைவர் ஒருவராக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் ஜானகி அம்மாள் இருந்திருக்கின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் MLA பதவி 1967 மதுரையில் கிழக்கு தொகுதி இருக்குல்ல, அதில் சட்டமன்ற தேர்தல் MLAவாக தேர்வு செய்யப்படுறாங்க. பெண் உரிமை போராளியாக அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சொல்லுவாங்க. அதில் தமிழ்நாடு மாநிலத்து ஃபஸ்ட்டு தலைவராக பெண்கள் முன்னேற்றத்துக்காக குரல் கொடுத்தவங்க. ஓகேங்களா? இவங்களை பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம். ஜானகி அம்மாள் 1917 டிசம்பர் 9 பிறக்கிறாங்க. 1992 மார்ச் 1 இறந்துட்டாங்க. பத்மநாதன் லட்சுமி என்ற பெற்றோருக்கு மகளாக பிறக்கிறாங்க. மதுரையில் தான் இவங்க பிறந்தது. சுதந்திர போராட்ட வீராங்கனை, மேடை நாடக கலைஞர் கூட. சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றம் இவையே என் வாழ்வின் குறிக்கோள்னு சொன்னவங்க யாருன்னா ஜானகி அம்மாள். ஓகேங்களா? இவருடைய வாழ்க்கை வரலாறு. 9 டிசம்பர் 1917 மதுரை மாவட்டத்தில் திருநகரில் பிறந்தாங்க. 8ஆம் வகுப்பில் பள்ளியை விட்டு வெளியேறி இசை பயின்றாங்க. சரிங்களா? பழனியப்ப பிள்ளை பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்து நாடக கலைஞராக மாறுறாங்க. 1936 மதுரை காங்கிரஸ் கம்யூனிட்டி அலுவலக பொறுப்பாளராக பணி செய்கிறாங்க. பின்னர் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியில் இணைகிறாங்க. 1940 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்றாங்க. தொழிலாளர் நலன், விவசாய நலன் உரிமைக்காக போராடுறாங்க. 1964 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அது தலைவராக, அதில் ஒருங்கிணைப்பாளராக இவங்களுடைய பங்கு இன்றியமையாது. 1967 மதுரை கிழக்கு தொகுதியிலிருந்து முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாங்க. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் முதல் தலைவராக இருக்காங்க. இப்போ மாதர் சங்கம் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு மாதர் சங்கம் அனைத்து இந்திய மாதர் சங்கத்தில் ஃபஸ்ட்டு தலைவர் இவங்க தாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. விடுதலை போராட்டம், இந்திய விடுதலை போராட்டத்தின் செயல்பாட்டு நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க. கலைத்துறை, மேடை நாடகங்களில் சிறந்து விளங்கியவங்க. மக்கள் விழிப்புணர்வுக்கான கலை வழியாக பங்களித்தவங்க. சரிங்களா? சமூக மற்றும் பெண்கள் முன்னேற்றம், பெண் கல்வி, சமத்துவம், தொழிலாளர், விவசாயிகளுடைய நலன் ஆகியவற்றுக்கு முக்கிய பங்கு வகித்தவங்க. மக்கள் சேவையே மகத்தான சேவைன்றவங்க. ஓகேவா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இவங்களுடைய பயணம் தொடர்ந்தது. ஓகே, அவங்களுடைய தனிப்பட்ட ப்ரொஃபைல்னு பார்க்கும்போது முழு பெயர் கேபி ஜானகி அம்மாள். பிறந்தது மதுரையில் திருநகரில் 9/12/1917 பத்மநாதன் லட்சுமிக்கு பெற்றோர் மகளாக பிறக்கிறாங்க. தொழில் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட வீராங்கனை, மேடை மற்றும் நாடக கலைஞராகவும் அரசியல்வாதி கூட இருந்திருக்காங்க. இயற்கை பார்த்தீங்கன்னா 1992 மார்ச் 1 இவங்க இயற்கை எய்தாங்க. ஓகேங்களா? விடுதலை பங்களிப்பு பொறுத்தவரை 1936 INCயில் சேர்றாங்க.
ஓகேவா? மதுரை காங்கிரஸ் கமிட்டியில் அலுவலக பொறுப்பில் சிறப்பாக பணியாற்றம் செய்கிறாங்க. பின்னர் வந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியில் இணைந்து தீவிரமாக செயல்பட்டாங்க. 1940 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சிபிஐயில் தன்னை இணைத்து கொண்டாங்க. மதுரையில் ஆலய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் உரிமைகளுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து சென்றாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் சிறையில் பெண் கைதியாக அடைக்கப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெண் கைது பண்ணுறதும் இவங்க தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையுடைய பங்கு. வறுமை காரணமாக தனது பள்ளி படிப்பை வந்து 8ஆம் வகுப்போடு நிறுத்த வேண்டியிருந்தது. முறையாக இசை பயின்று பழனியப்பா பிள்ளை இந்த பாய்ஸ் கம்பெனியில் வந்து நாடக கலைஞராக வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேடை நாடகங்களில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக தேசபக்தி பாடல்களையும் பாரதியார் தடை செய்யப்பட்ட பாடல்கள், சரியா? பாரதியாருடைய அனைத்து பாடல் இல்லைங்க, பாரதியாரால் தடை செய்யப்பட்ட அவங்களுடைய பாடல்கள் வந்து தடை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்கே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா பாண்டிச்சேரியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது துணிச்சலுடன் பாடிய மக்களுடைய மத்தியில் சுதந்திரத்தை பெற்றவங்க இவங்க, தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், சமூகம் மற்றும் அரசியல் பணி. 1967 நடைபெற்ற மதராஸ் மாநில சட்டமன்ற தேர்தலில் மதுரை கிழக்கு தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஆனால் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1964 அதை வந்து சிபிஐ வந்து சிபிஎம்முக்கு வந்து பிரிஞ்சிருக்கும், சரிங்களா? அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிட்டு தமிழ்நாடு வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாங்க. அது இல்லாமல் இப்போ இருக்கிற மாதர் சங்க ஒருங்கிணைப்பின் முக்கிய பங்காற்றி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தமிழ்நாட்டின் முதல் தலைவராக பொறுப்பேற்றாங்க. அப்போ மாதர் சங்கத்தின் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா இவங்க தான். அதே மாதிரி தஞ்சாவூர் மதுரை மாவட்டத்தில் நிலப்பிரதிநிதித்துவ அமைப்புகளை எதிராக விவசாய தொழிலாளர்களை திரட்டி போராடுறாங்க. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் ஒருவராகவும் இவங்க திகழ்ந்திருக்காங்க. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்சிக்யூவில் வந்து பார்க்கும்போது கேபி ஜானகி அம்மாள் 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாங்கன்னா மதுரை கிழக்குங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேபி ஜானகி அம்மாள் முதலாக எந்த அமைப்பில் தனது வந்து கலைத்துறை வாழ்க்கையை வந்து தொடங்குறாங்க? அந்த பழனியப்பா பாய்ஸ் கம்பெனி இருக்குல்ல, இந்த பாய்ஸ் கம்பெனியில் தான் வந்து தன்னுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவங்க யார் அப்படின்னா இந்த ஜானகி அம்மாள், கேபி ஜானகி அம்மாள் எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து தனது அரசியல் மற்றும் விடுதலை போராட்ட பணியை தொடங்கினாங்க? ஓகேவா? 1936ங்க, பார்த்து வச்சுக்கோங்க, ஐஎன்சியில். ஓகே, அதுக்கடுத்து ஆங்கில ஆட்சி காலத்தில் மேடைகளில் தடை செய்யப்பட்ட பாரதியாருடைய தேசியபக்தி பாடல்களையும் துணிச்சலாக பாடி சுதந்திர தாகத்தை ஊட்டியதற்காக வேலூர் ஜெயிலில் அடைக்கப்பட்ட வீராங்கனை யார்? ஓகேவா? வேலூர் ஜெயிலில் அடைக்கப்பட்ட வீராங்கனைனா ஜானகி அம்மாள், இது தெரிஞ்சுக்கணும், சரியா? அது அந்த கொஷினுடைய டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்காங்க, இதை நீ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மதுரை கிழக்கில் எம்எல்ஏ வந்து அதாவது கம்யூனிஸ்ட் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. பழனியப்பா பிள்ளை வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை வந்து 8ஆம் வகுப்போடு நிறுத்திட்டு முறையாக இசை பயின்று இந்த கம்பெனியில் வந்து நாடக கலைஞராக மாறுறாங்க. அதுக்கடுத்து கேபி ஜானகி அம்மாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாதர் சங்க தலைவராக இருந்திருப்பாங்க. 1936 காங்கிரஸில் ஐஎன்சியிலும் பின்னர் வந்து சோசியலிஸ்ட் கட்சின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்ஏ வந்து கட்சி இருக்குல்ல, இவங்களது யாரது சுபாஷோடு பயணிக்கிறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேடை நாடகங்கள் வழியாக தேசிய பாடல்களை பாடியதற்காக ஆலை தொழிலாளர் போராட்டங்களுக்காகவும் 2 போராட்டத்துக்காக, ஓகேங்களா, மேடையில் பேசுறதுக்காகவும் ஆலை தொழிலாளர் போராட்டத்துக்காகவும் கேபி ஜானகி அம்மாள் வேலூர் ஜெயிலில் அடைக்கிறாங்க. இது எக்ஸாம் பாயிண்டில் கேட்ட கொஷனுங்க. ஓகேவா? நம்ம தமிழ்நாடு சார்ந்து பெண்கள் தலைவர்கள் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கானது வந்து கேபி ஜானகி அம்மாள் பற்றி பார்த்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நோட்ஸ் எடுத்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தினையும் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க, சரிங்களா? படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எதை வந்து இப்போது யாராச்சும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கைடன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா?
ஓகே. செஷன் நல்லா இருந்திருக்கும். படிங்க, தொடர்ந்து படிங்க, ஆப்ஸ் போட்டு பாருங்க. ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர் தொடர்ந்து வாசிங்கப்பா. வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யாராச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தாங்கன்னா, அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட்டுப்பா. நல்லா படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.